பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளும் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதுகிறார். 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று எழுதுகிறார். அன்பை குறித்து இப்படியாக எழுதுகிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லையது, தீங்கு செய்ய நினையாது, தற்புகளை நாடாது, அது அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இப்படியாக அன்பை குறித்தே எழுதுகிறார். எல்லாவற்றிலும் சிறந்தது அன்புதான் என்று இந்த முழு வேதாகமும் சொல்கிறது. இந்த முழு வேதத்தினுடைய அர்த்தமும் அன்பை தான் காட்டுகிறது. ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட அன்பை விதைப்போம். எல்லாரிடத்திலும் அன்பாகவே நடந்து கொள்வோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.